ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். திரும்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு பாருங்கள் 10:45 டைமு. கரெக்டாக சொன்னால் 10:44 இப்போ நான் வீடியோ போடுறது. கள்ளக்குறிச்சிக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் அப்டேட் கேட்டாங்க என்கிட்ட, ப்ரோ இன்றைக்கி எதாவது அப்டேட் இருக்கா, எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 13 மாவட்டம் தான் இருந்துச்சு. நான் கூட வீடியோ போடணும்னு வச்சுருந்தேன். அதாவது ரிசல்ட் எந்தெந்த மாவட்டம் வரல அப்படின்ட்டு ஒரு 13 மாவட்டம் இருக்குது. ஸோ அந்த 13 மாவட்டத்தை வச்சு நான் இன்றைக்கி ஏதாவது கெஸ்ஸிங் அல்லது எனக்கு அப்டேட் அப்டேட்டை ஷேர் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் பாருங்கள், டைம் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு வீடியோ போட முடியலை. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு இப்போது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி கள்ளக்குறிச்சி வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி நான் தினம் சொன்னது மாதிரி உங்களுக்கு நேற்று உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்த மாவட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. இன்றைக்கும் பாருங்கள், கள்ளக்குறிச்சி ரொம்ப எதிர்பார்த்த மாவட்டம் தான். இதுவும் நிறைய பேர் அப்டேட் கேட்டாங்க. ஸோ அந்த மாவட்டம் வந்துருச்சு. சேலம் அப்புறம் கள்ளக்குறிச்சி 2 மாவட்டம் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் அல்லது அதுக்கும் மேற்பட்ட நாட்கள் இருக்கணும். ஆனால் பாருங்கள், தினம் ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு மாவட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், நைட்டு ஒவ்வொரு மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கள்ளக்குறிச்சி வந்துருச்சு. இன்னும் கரெக்டாக உங்களுக்கு 12 மாவட்டம் தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ 12 மாவட்டம் ரிலீஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. நாளைக்கு சாட்டர்டே கண்டிப்பாக ஏதாவது மாவட்டங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பார்ப்போம். இதை அப்படி கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ சேல்ஸ்மேன் மட்டும் தான் விட்டுருக்காங்க, பேக்கரியில் போல். கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கள்ளக்குறிச்சி எப்போ வரும்னு கேட்டாங்க. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா அதிகமாக கள்ளக்குறிச்சி, சேலம் தான். அப்போ 1-2 பேர் கோயம்புத்தூர், தேனி கேட்குறாங்க. ஸோ அந்த மாவட்டங்கள் எப்போ வரும் அப்படின்ட்டு நான் அப்படியே கண்டிப்பாக தர்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வாங்க, கள்ளக்குறிச்சிக்கு செலக்ட் ஆனவங்க பார்த்துடலாம் வாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் 70 கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, இப்போ வேக்கன்சி எத்தனைன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ 70 இப்போ செலக்ட் ஆனாங்க. வேக்கன்சி பார்த்துடலாம். மொத்தம் 79. அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான வேக்கன்சி சேலம் தான். சேலம் கிட்டத்தட்ட 214 வேக்கன்சி என்னமோ பார்த்தோம் நேற்று. ஸோ அதிகமான வேக்கன்சி சேலம் தான் இது. ஸோ அதனால தான் சேலத்துக்கு கொஞ்சம் லேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கேட்டால் சேலம் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்தளவுக்கு வேக்கன்சி அதிகமாக இருந்திருக்கு, அதிகமாக போட்டியும் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ கள்ளக்குறிச்சிக்கு 79 வேக்கன்சி கிட்ட விட்டுருக்காங்க. 9 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கர் இல்லை போல். ஸோ சேல்ஸ்மேன் மட்டும்தான். ஸோ 79 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், நிறைய பேர் நேற்று சேலத்துக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு லேடி அப்புறம் ஜென்ஸ்லாம் மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் திரும்ப ரிப்ளை பண்ணலை. ஸோ ரோல் நம்பர்லாம் கேட்டிருந்தேன், அவங்க நேம் கேட்டிருந்தேன். ஆனால் திரும்ப ரிப்ளை பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ பொய்யான செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லி விளையாடுறாங்களா, இல்லை சும்மா ஏதோ என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணதுக்காக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ உண்மையாக செலக்ட் ஆனவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னாலும் அதாவது அவங்க நேம் லிஸ்ட்டில் பேர், ரோல் நம்பர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஸோ அது ஒரு மறைமுகமாகவே இருக்குது. அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்ரு இதுக்கு முன்னால் ஜாயின் பண்ணவங்களாம், அதாவது செலக்ட் ஆனவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் தாராளமாக வந்திருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் 10 டேஸ் அப்புறம் 15 டேஸ்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கும். ஒர்க்கெலாம் ஜாயின் பண்ணி முடிச்சிருப்பாங்க இதுக்குள்ளேயும். சரி வாங்க, இப்போ கள்ளக்குறிச்சி இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ மிட் நைட்டு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் கரெக்டாக சொன்னால் 6 o'clock முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஏதாவது காரணங்கள் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை ரிசல்ட்டு தான் இப்போ வரன்ட்டு. தொடர்ந்து இந்த மாதிரி ரிசல்ட்டை ஈவினிங் மேலே தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எப்படியும் நம்ம ரிசல்ட் நல்லது தான். இன்னும் ஒரு 12 மாவட்டங்கள் இருக்குது. அதுவும் போக உங்களுக்கு சென்னை மாவட்டத்துக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜூலைன்னு சொல்கிறாங்க, ஜூன் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக என்னென்னு செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு ஏதாவது மாவட்டங்கள் வருமா அப்படின்ட்டு சாட்டர்டே நாளைக்கு இதை அப்படியே கிடச்சி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு தொழில் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் மெயிலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது அப்டேட் கொடுக்குறாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்டேட் கொடுங்க. நானும் உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்ச கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ.